ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனந்தஸ் கிரியேஷன். எப்போயுமே சாட்டர்டே மார்னிங் தான் வருவேன். பட் ஆனால் இந்த டைம் நான் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துட்டேன். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் ரொம்ப தோணிகிட்டே இருந்தனால எங்களோட குட்டி இளவரசிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அவங்க காய்ச்சல் ரொம்ப இருந்தனால கிராண்டாக எதுவுமே செலிப்ரேட் பண்ண மூடே வரல. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலே அவங்க அம்மாங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. அதுக்கப்புறம் சிம்பிளாக கேக் மட்டும் வாங்கி கட் பண்ணாங்க. அதுக்கே பாப்பா கேக் சரியாக கட் பண்ணல. கை தட்டும்போது எதுக்கு நம்மளுக்கு இவங்க கை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே வேடிக்கை பார்த்தாங்க. இதே நான் அவங்க நார்மல் டயத்தில் கை தட்டியிருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க. அந்த டயத்தில் கூட மெழுகுதிரி நம்ம பொருத்தினோன்னே சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லி பாப்பா கையெலாம் கும்பிட்டு சாமிலாம் கும்பிட்டாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க நொய்யின்னு இருந்தாங்க. நான் தூக்குனாலே என்னை 4 அடி தான் அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போ பாரு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இட்லின்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டேன். அன்றைக்கி பூரா பட்னியாக கூட கிடப்பேன். பட் ஆனால் கன்சீவ் ஆன பிறகு இட்லி சாம்பார் தான் எனக்கு பிடிக்குதே. அதனால் மம்மி இட்லியும் சாம்பாரும் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் எக்கு போட்டு நிறைய வெங்காயம் போட்டு மம்மி எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. கோதாவரியோட ஆர்டர் மாதிரி எங்கள் அம்மாவோட ஆர்டர் மீற முடியுமா? வாக்கிங் கண்டிப்பாக போயே ஆகணும், 8 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே யாருக்கு தான் வாக்கிங் போக பிடிக்காது. வாக்கிங் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் வாங்கி தர மாட்டார். இங்கே வந்தால் நம்ம ஐஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருவேன். இன்றைக்கி ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.